49 பெருக்கல் 51 பெருக்கல் 54 பெருக்கல் 37 பெருக்கல் 123 ஆனது 24ஆல் வகுத்தால் மீதியை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா 49 பெருக்கல் 51 பெருக்கல் 54 பெருக்கல் 37 பெருக்கல் 123 வகுத்தல் எதால் வகுக்கிறோம் 24ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 49 24 கேன்சல் பண்ணால் 2 × 24 48 மீதி 1. அதே மாதிரி இந்த 51 24 கேன்சல் பண்ணா 2 × 24 48 மீதி 3. ஸோ அதே மாதிரி 54 கேன்சல் பண்ணா மீதி 6. ஸோ அதே மாதிரி 37 24 கேன்சல் பண்ணா ஒரு 24 மீதி 13. நெக்ஸ்ட் 23 24 கேன்சல் பண்ணா 5 × 24 120 மீதி 3. ஸோ அடுத்தது பாருங்க 3 × 6 18 18 × 3 54 54 × இங்க 13 இருக்கு. அகைன் 24 கேன்சல் பண்ணலாம். ஸோ 24 54 கேன்சல் பண்ணா 2 × 24 48 மீதி 6. ஸோ இங்க மீதி 6 × 13 இருக்கு. இங்க 24 6 × 13 78 வகுத்தல் அகைன் 24. ஸோ அகைன் கேன்சல் பண்ணா 3 24 72 மீதி பார்த்தோம்னா 6 இருக்கும். 78ல் 72 போச்சுன்னா மீதி 6. ஸோ இந்த எண்ணை 24ஆல் வகுத்தால் கிடைக்கக்கூடிய மீதி பார்த்தோம்னா 6. 3 power 38 plus 3 power 39 equal to x எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க 3 power 38 இருக்கு பிளஸ் 3 power 39 இருக்கு. ஸோ இதுல 3 power 38 மட்டும் வெளியே எடுத்துமா 3 power 38 இங்க 1 இருக்கும் பிளஸ் இங்க 3 power 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 3 power 38 இங்க 1 plus 3 power 1 3. இப்போ 1 plus 3 4. நெக்ஸ்ட் 4 × 3 power 38 இது அப்படியே ரூட் எடுத்தோமா 4 ரூட்ல இருந்து எடுத்தோமா 2 × இந்த 3 power 38 ரூட்ல எடுத்தோமா இது அப்படியே பாதியா குறையும். அப்போ 3 power 19 38ல பாதி 19. ஸோ ஆன்சர் வில் பி 2 × 3 power 19. பெரிய பின்னத்தை காண்க. இந்த மாதிரி ஒரு 3-4 பின்னம் கொடுத்துட்டு இருக்குலயே பெரிய பின்னம் எதுன்னு கேட்டாங்களா. ஸோ இங்க பாருங்க மேல பெரிய வேல்யூ கீழே சின்ன வேல்யூ. இங்க பாருங்க 16 இங்க 15 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1 வருது. அதே மாதிரி இங்க 20 19 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் 1 வருது. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க 25 24 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1 வருது. ஸோ இங்க 35 34 டிஃபரன்ஸ் 1 வருது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் 1 வந்து மேல பெரிய வேல்யூ கீழே சின்ன வேல்யூ வந்துச்சுன்னா இருக்கிறதுலயே பெரிய பின்னம்னா இங்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்க. ஸோ 16/15. ஸோ இருக்கிறதுலயே சிறிய பின்னம் எதுன்னு கேட்டாங்களா. இங்க இருக்கிறதுலயே பெரிய வேல்யூ சிறிய பின்னம்னா 35 வகுத்தல் 34. 11 மற்றும் 90க்கு இடையில் எத்தனை எண்கள் 7ஆல் வகுப்படும் கேட்குறாங்க. ஸோ இங்க 11 12 அப் டு 90 வரைக்கும் நம்பர். ஸோ இதுல இருக்கிற நம்பர்ல எத்தனை நம்பர் 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இங்க 11 இருக்கு இங்க 90 இருக்கு. ஸோ இந்த 11ல எத்தனை டைம் 7 வகுப்படும் ஒரு டைம். அதே மாதிரி 90ல எத்தனை டைம் 7 வகுப்படும் 12 டைம். 12 7 84 மீதி 6 7ஆல் வகுப்படாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் 12ல 1 போச்சுன்னா 11. ஸோ அப்போ 11 மற்றும் 90க்கு இடையில் எத்தனை எண்கள்னா 11 எண்கள் 7ஆல் வகுப்படும். x/y = 1/3 எனில் x² + y² / x² - y² என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸுக்கான வேல்யூங்க 1 ஒய்க்கான வேல்யூ 3. ஸோ அப்படி இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் x² 1² 1 ப்ளஸ் இங்கே y² வேல்யூ 3 3² 9 வகுத்தல் இங்கே x² 1² 1 மைனஸ் y² 3 3² 9. நெக்ஸ்ட் 1 + 9 10. அதே மாதிரி -9ல +1 போயிடுச்சுன்னா -8. 2ஆல கேன்சல் பண்ணோமா 5/4 -5/4. ஆன்சர் வில் பி -5/4. 455 3/7 + 456 5/8 x எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க 455 இன்னுன்னு சொன்னா பெருக்கல் 3/7 பிளஸ் இங்க 456 இன்னுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெருக்கல் 5/8. ஸோ 455 7ஆல கேன்சல் பண்ணுமா 65 டைம். அதே மாதிரி இங்க 456 8ஆல கேன்சல் பண்ணுமா 57 டைம். இங்க 65 பெருக்கல் 3 இருக்கு பிளஸ் இங்க
57 பெருக்கல் 5 இருக்கு. 65 பெருக்கல் 3 195 பிளஸ் 57 பெருக்கல் 5 285. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுமா 480. எக்ஸின் மதிப்பு பார்த்தோம்னா 480. எக்ஸ் மைனஸ் 968 வகுத்தல் 79 பெருக்கல் 4 = 512 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க எக்ஸ் மைனஸ் 968 வகுத்தல் இங்க 79 நெக்ஸ்ட் பெருக்கல் 4 = 512. நெக்ஸ்ட் இந்த 4 79 பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 968 512 இன்ட்டு 79 கீழே 4 வரும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணோமா 512 4 கேன்சல் பண்ணுமா 128. ஸோ 128 இன்ட்டு 79 = 10,112. இங்கே எக்ஸ் மைனஸ் 968. ஸோ எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸ் 968 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகும். அப்போ 10,112 ப்ளஸ் 968. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 11,080. அப்போ எக்ஸின் மதிப்பு பார்த்தோம்னா 11,080. ஏ பிளஸ் பி = 96 மற்றும் ஏ என்பது பி இல் பாதி எனில் ஏ இன் மதிப்பு காணும்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏ என்பது பி இல் பாதி. அப்போ ஏ = 1/2 இன்ட்டு பி, அதாவது பி இல் பாதி. ஸோ இந்த ஏக்கான மதிப்பை இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இங்க ஏங்கிறது 1/2 இன்ட்டு பி பிளஸ் இங்க பி = 96. நெக்ஸ்ட் 2 இன்ட்டு பி 2b, இங்க ஒரு பி இருக்கு. அப்போ 3b / 2 = 96. நெக்ஸ்ட் இந்த b இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 3/2 அந்த பக்கம் கொண்டாந்தா 96 இன்ட்டு 2/3 மாறும். அப்போ அப்படியே கேன்சல் பண்ணா 3 இங்க 2. அப்போ 2 இன்ட்டு 32 64. b = b உடைய மதிப்பு 64. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஏ இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏங்கிறது b இல் பாதி. அப்போ a = 64 பாதி 32. a இன் மதிப்பு 32. ஒருவேளை b இன் மதிப்பு என்னன்னு கேட்டாங்களா 64. 999 பெருக்கல் 99 பெருக்கல் 9 வகுத்தல் 99 வகுத்தல் 9 வகுத்தல் 3 = என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 999 பெருக்கல் 99 பெருக்கல் நெக்ஸ்ட் 9 இங்க வகுத்தல் 99. அப்ப வகுத்தல் 99. நெக்ஸ்ட் இந்த 9க்கு இந்த வகுத்தல் 9க்கு இங்க பெருக்கல் போட்டு அப்படியே 1/9. நெக்ஸ்ட் இந்த வகுத்தல் 3க்கு அதே மாதிரி 1/3 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 9க்கு 9 கேன்சல் ஆயிரும். இந்த 9க்கு இந்த 9 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 999 கேன்சல் பண்ணா 333. ஸோ இங்க 333 இன்ட்டு 1 இன்ட்டு 1 333. ஆன்சர் வில் பி 333. 304 பெருக்கல் 141 என்பது என்னன்னு கேட்குறாங்க. 304 இங்க பெருக்கல் இங்க 141. ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூ வந்தா இப்படி குயிக்கா மல்டிப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சோமா 300 பிளஸ் 4. ஃபர்ஸ்ட் இந்த 141 300ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 300 இன்ட்டு 141. இந்த டபுள் ஜீரோ விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 3 நாமும் 12க்கு 2 கேரி 1. அடுத்து ஒரு 3 3 1 4. ஸோ இங்க 2 ஜீரோ இருக்கு. இந்த 2 ஜீரோவை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 4ஆல இந்த 141 மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு 4 4. நெக்ஸ்ட் நன்னாங் 16க்கு 6 மீதி கேரி 1. ஒரு நாங் 4 4 1 5. ஸோ அப்போ 4 6 8 2 4. ஸோ ஆன்சர் வில் பி 42864. ரீசனிங்ல அனாலஜில இருந்து ஒரு சம் பார்க்கலாம். தெசில், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், கண்ட்ரி. தெசில்னா தாலுகா, டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டம், ஸ்டேட்னா மாநிலம், கண்ட்ரினா நாடு. அப்போ நாட்டுக்குள்ள மாநிலம் இருக்கு, மாநிலத்துக்குள்ள மாவட்டம் இருக்கு, மாவட்டத்துக்குள்ள தாலுகா இருக்கு. ஸோ பெருசுல இருந்து சின்னது வருது. ஸோ இதே மெத்தட்ல இந்த 4 ஆப்ஷனை பார்த்தோமா ப்ரொவின்ஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், கண்ட்ரி இது செட் ஆகாது. ஸோ இது நாட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சென்னை, சேலம், ஸ்டேட், தமிழ்நாடு இதுவும் செட் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்க பிளாக், காலனி, ஜோன், சிட்டி. சிட்டிக்குள்ள ஒரு ஜோன் இருக்கு, ஜோனுக்குள்ள ஒரு காலனி இருக்கு, காலனிக்குள்ள ஒரு பிளாக் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொருந்தாத ஒன்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி, மே, ஜூலை, ஆகஸ்ட்,
நவம்பர். ஸோ இதில் பார்த்தோம்னா மொத்தமாக 5 மந்த்து. இந்த 5 மந்த்தில் நவம்பரில் மட்டும் 30 நாள், மீதி எல்லாத்துலேயும் ஜனவரிலையும் 31 நாள், மேலையும் 31 நாள், ஜூலைலையும் 31 நாள், ஆகஸ்ட்லையும் 31 நாள். ஸோ அப்போ ஆன்சர் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5:27, 7 கொஸ்டின் மார்க், 8:39. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க 5 இருக்கு. 5 × 4 = 20 + 7 = 27. அதே மாதிரி இங்க 8 × 4 = 32 + 7 = 39. அப்போ இங்க 7 இருக்கு. 7 × 4 = 28. அப்போ 28 + 7 35. ஆன்சர் will be 35. இந்த இடத்துல 35 வரும். அதே மாதிரி இங்க 16:263, 18 கொஸ்டின் மார்க், 22:491. இதை சால்வ் பண்ணிருக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரூ. 5x2y2 இருக்கு. 4xy ஆண்டிற்கு 7y% வீதம் தனி வட்டி காண்கன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல பிரின்சிபல் பார்த்தோம்னா 5x2y2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7y%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4xy, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா = பிரின்சிபல் × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் × நம்பர் ஆஃப் இயர்ஸ் / 100. இங்கே பிரின்சிபலுங்கிறது 5x2y2 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7y, அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4xy வகுத்தல் இங்கே 100. நெக்ஸ்ட் இந்த 5 100 கேன்சல் பண்ணால் 20, இந்த 4 20 கேன்சல் பண்ணால் 5. ஸோ மேலே பார்த்தோம்னா வெறும் 7 மட்டும் தான் இருக்குது. 7 இங்கே பார்த்தோம்னா வெறும் 5 மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் x2, இங்கே ஒரு x, அப்போது x⁻3. நெக்ஸ்ட் இங்கே y2, இங்கே ஒரு y, இங்கே ஒரு y, மொத்தம் 4y இருக்குது. அப்போ y⁻4. ஸோ ஆன்சர் will be 7/5 x³ y⁻4. 36% வர்க்க மூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. வர்க்க மூலம்னா ரூட், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36%. ஸோ நம்ம 36% = 36 வகுத்தல் 100ன்னு ரைட் பண்ணோம். சதவீதத்துக்கு 100. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வகுத்தல் 100. ஸோ 36 ரூட்ல தள்ளி எடுத்தோமா 6, அதே மாதிரி 100 ரூட்ல தள்ளி எடுத்தோமா 10. நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல 10 இருக்கு. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோமா 0.6 வரும். ஸோ நம்ம டைரக்டா இங்க 0.6ன்னு போட்டுறக்கூடாது. இங்க பெர்சன்டேஜ் இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை இன்ட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 0.6 × 100 60%. ஸோ ஆன்சர் will be D, 60%. விக்னேஷ் என்பவர் 2 ஆண்டுக்கு 4% தனி வட்டியில 10,000 ரூபாய் அமௌண்ட் வாங்குறாரு. அந்த அமௌண்ட் அப்படியே வாங்கி சஞ்சய்க்கு 2 ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்துல அந்த 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ இந்த பரிமாற்றத்துல விக்னேஷுக்கு ஒரு வருஷத்துல கிடைச்ச லாபம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இங்க வருஷம் 2 வருஷம், பெர்சன்டேஜ் 4%. அப்போ 2 × 4 = 8%. ஸோ இந்த 10,000 ரூபாயில 8% பார்த்தோம்னா 800 ரூபாய். ஸோ அடுத்தது பாருங்க, இங்க 2 வருஷம் 6%. அப்போ 2 × 6 = 12%. ஸோ இந்த 10,000 ரூபாயில 12% 1200. ஸோ இதுல 1200ல 800 போச்சுன்னா 400 ரூபாய் மொத்தமா விக்னேஷ்க்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, ஒரு வருஷத்துக்கு, இது 2 வருஷத்துக்கு 400 ரூபானா, ஒரு வருஷத்துக்குன்னா இதுல பாதி கேன்சல் பண்ணா 200 ரூபாய். ஸோ அப்ப விக்னேஷ்க்கு ஒரு வருஷத்துக்கு கிடைச்ச லாபம் பார்த்தோம்னா 200 ரூபாய். ஒருவர் ரூ. 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓர் ஆண்டு முடிவில் ரூ. 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின்ல முதல் வருடம் முடிவில் 1000 ரூபாய் திருப்பி செலுத்துறதா சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய்க்கு 6% தனி வட்டி எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணலாம். 2000 ரூபாயில 6% பார்த்தோம்னா 120 ரூபாய். ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. பேலன்ஸ் பார்த்தோம்னா 1000 ரூபாய் தான் இருக்கும். ஸோ இந்த 1000 ரூபாய்க்கு 6% கால்குலேட் பண்ணா 1000 ரூபாயில 6% பார்த்தோம்னா 60 ரூபாய். ஸோ 120 + 60 180 ரூபாய் வட்டி மட்டும் இருக்கு. பேலன்ஸ் பார்த்தோம்னா 1000 ரூபாய் இருக்கு. ஸோ 1000 + இந்த 180 = 1180. ஸோ கடைசியா 2ஆம் ஆண்டு முடிவில் மொத்தமா 1180 ரூபாய் பே பண்ணா டோட்டல் கடனும் அவருக்கு முடிஞ்சிடும். அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூ. 5000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூ. 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக
ரூ 2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பாலாஜிக்கு பிரின்சிபல் பார்த்தோம்னா 5000 ரூபாய் இன்ட்டு டைம் பார்த்தோம்னா 2 years இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது டிவைடட் பை 100 பிளஸ் நெக்ஸ்ட் சார்லஸுக்கு 3000 ரூபாய் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 years இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 சீக்வல் டு கடைசியாக கிடைக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் கிடைக்குது இந்த வட்டி. அப்போ சீக்வல் டு 2200. இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 100 2 இன்ட்டு 50 சீக்வல் டு 100 ஆர் பிளஸ் இங்க 4 இன்ட்டு 30 சீக்வல் டு 120 ஆர் சீக்வல் டு 2200. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 220 ஆர் சீக்வல் டு 2200. இந்த 220 அப்படியே 2200 220 கேன்சல் பண்ணா 10 டைம். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10%. அசல் 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல அசல் பார்த்தோம்னா 3000 ரூபாய், வட்டி 6.1/4%. ஸோ இதை 4 × 6 24 + 1 25 வகுத்தல் 4% ரைட் பண்ணலாம். அடுத்தது காலம் பார்த்தோம்னா 4 பிப்ரவரி 2005 18 ஏப்ரல் 2005 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டோட்டலாக நம்ம 4க்கு கால்குலேட் பண்ணால் 73 நாள் வரும். ஸோ நமக்கு எப்பவுமே காலம் நாட்கள்ல வந்தா எத்தனை நாட்கள் வருதோ கீழே 365 போட்டுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இதை கேன்சல் பண்ணா 1/5 வரும். ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். பிரின்சிபல் பார்த்தோம்னா 3000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25 வகுத்தல் 4 இன்ட்டு இங்க காலம் பார்த்தோம்னா 1/5 கீழே 100. இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 5 கேன்சல் பண்ணா 25 5 25. நெக்ஸ்ட் இங்க 2 கேன்சல் பண்ணா 2. இங்க 30 2 கேன்சல் பண்ணா 15. 15 × 5 சீக்வல் டு 75. இங்க 2 இருக்கு வகுத்தல் 2. 75 2 கேன்சல் பண்ணா 37.50. ரூ 5x² y² இருக்கு 4xy ஆண்டிற்கு 7y% வீதம் தனி வட்டி காண்கன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல பிரின்சிபல் பார்த்தோம்னா 5x² y², ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7y%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4xy, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைடட் பை 100. இங்க பிரின்சிபலுங்கிறது 5x² y² இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7y, அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4xy வகுத்தல் இங்க 100. நெக்ஸ்ட் இந்த 5 100 கேன்சல் பண்ணா 20. இந்த 4 20 கேன்சல் பண்ணா 5. ஸோ மேலே பார்த்தோம்னா வெறும் 7 மட்டும் தான் இருக்கு. 7 இங்க பார்த்தோம்னா வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்க பாருங்க x² இங்க ஒரு x, அப்போ x⁻3. நெக்ஸ்ட் இங்க y², இங்க ஒரு y இங்க ஒரு y, மொத்தம் 4y இருக்கு. அப்போ y⁻4. So answer will be 7/5 x³ y⁻4. A ஒரு வேலையை தனியே 48 நாட்களில் செய்து முடிப்பார். B அதே வேலையை தனியே 24 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? இதுக்கு A × B டிவைடட் பை A + B. ஸோ இங்கே ஏங்கிறது 48, பிங்கிறது 24 வகுத்தல் A + B. 48 + 24 72. ஸோ 72 24 கேன்சல் பண்ணலாம் 3 டைம்ஸ். அதே மாதிரி 48 3 கேன்சல் பண்ணா 16. அப்போ A + B இருவரும் இணைந்து 16 நாட்கள்ல அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். A, B, C முறையே A Bயை விட 5 மடங்கு அதிகமாகவும் மற்றும் C A மற்றும் B பெறும் தொகையில் 1/2 அளவு பெறுகிறார் எனில் A மற்றும் B மற்றும் C பெறும் தொகையை காண்கன்னு கேட்குறாங்க. மொத்த தொகை 99 ரூபா. ஸோ மொத்த அமௌண்ட் பார்த்தோம்னா 99 ரூபா. அதை 3 பேத்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்க, A B பெறுவதை விட 5 மடங்கு அதிகமாக பெறுறாரு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு B 1 ரூபா வாங்கினா A பார்த்தோம்னா 5 மடங்கு 5 ரூபா வாங்குவார். பாருங்க, A Bயை விட 5 மடங்கு அதிகமாக வாங்குறாரு. நெக்ஸ்ட் C A மற்றும் B பெறுவதில் 1/2
சி பார்த்தோம்னா ஏ மற்றும் பி, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 6, அதில் பாதி 6ல் பாதி 3. ஸோ சி பார்த்தோம்னா 3 ரூபா வராரு. பி மொத்த அமௌண்ட் பார்த்தோம்னா 99 ரூபா. ஸோ இங்கே 5 + 1 6, 6 + 3 9. 9 பார்ட்டுக்கு தான் இந்த 99 ரூபா. அப்போ ஒரு பார்ட்டுக்கு அப்படியே 9ஆல் கேன்சல் பண்ணால் ஒரு பார்ட்டுக்கு 11 ரூபா. ஏக்கு பார்த்தோம்னா 5 பார்ட், இப்போ 5 × 11 55 ரூபா. ஏக்கு 55 ரூபா போகும். பிக்கு ஒரு பார்ட் 1 × 11 11 ரூபா போகும் பிக்கு. சிக்கு பார்த்தோம்னா 3 பார்ட், அப்போ 3 × 11 33 ரூபா போகும். அப்போ இதை டோட்டலாக ஆட் பண்ணால் 99 ரூபா வரும். root of x power root of x power root of x power root of x up to infinity is equal to 1/2 எனில் x இன் மதிப்பு காண கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா, இங்க ரூட் ஆஃப் x இருக்கு. அப்போ ரூட் ஆஃப் x பவர் அப்படியே வெறும் 1/2 is equal to இங்க என்ன இருக்கு 1/2. நெக்ஸ்ட் இந்த ரூட்டுக்கு வேல்யூ 1/2. அப்போ x பவர் 1/2 ஹோல் பவர் 1/2 is equal to இங்க 1/2. இந்த x பவர் 1/2 ஹோல் பவர் 1/2 இப்போ a பவர் m ஹோல் பவர் n is equal to a பவர் m into n. ஸோ அப்போ x பவர் 1/2 into இங்க 1/2 is equal to 1/2. ஸோ நெக்ஸ்ட் x பவர் 1/2 into 1/2 x பவர் 1/4 is equal to இங்க 1/2. நெக்ஸ்ட் x பவர் 1/4 4 root of x ரைட் பண்ணலாம் is equal to 1/2. இங்க 4 ரூட்ங்குது. அப்ப பவர்ல 4, இந்த பக்கமும் பவர்ல 4. இந்த 4க்கு இந்த 4 ரூட் அப்படியே கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் 1/4 1, கீழே 2/4 16. அப்ப x equal to 1/16. Answer will be 1/16. 4 root of 3 root of 2 root of 2 power 4 power 2 power 3 is equal to x எனில் x இன் மதிப்பு காணு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்க 2 இருக்கு. 2 பவர் பவர்ல இங்க மேல இந்த பவர்ல என்ன வேல்யூ இருக்கோ 4 2 3. அப்ப 4 × 2 × 3 டிவைடட் பை இங்க ரூட் கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ 4 3 2 இருக்கு. அப்போ 4 × 3 × 2. ஸோ இங்க பாருங்க 4 2 3 இருக்கு, இங்கேயும் 4 2 3 இருக்கு. அப்படியே கேன்சல் ஆயிரும். மேல 2 பவர் 1 தான் இருக்கும். அப்ப 2 பவர் 1 is equal to 2. Answer will be D. 2 bar 0.75 plus 3 bar 0.78 is equal to x எனில் x இன் மதிப்பு காணு கேட்குறாங்க. ஸோ இந்த 2 bar 0.75 மைனஸ் 2 பிளஸ் 0.75 ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 3 பாரை மைனஸ் 3 பிளஸ் 0.78 ரைட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா -2 -3 -5 plus 0.75 plus 0.7 ரெண்டையும் ஆட் பண்ணா 1.53 வரும். ஸோ இந்த -5லேருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ணா -4 plus 0.53 வரும். ஸோ இது அப்படியே 4 par 0.53 ரைட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வில் பி 4 par 0.53. புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. புத்தகத்தின் அடக்க விலை 180 எனில் குறித்த விலையை காண்கன்னு கேட்குறாங்க. ஒரு புக்குடைய அடக்க விலை 180 ரூபா. ஆனால் ஒரு வியாபாரி அதை விட அதிகமாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்படி தள்ளுபடி கொடுத்தாலும் அவருக்கு 10% லாபம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ புக்குடைய குறித்த விலை என்ன விலைக்கு அந்த புக்கை அமௌண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஃபார்முலா குறித்த விலை வகுத்தல் அடக்க விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் வகுத்தல் 100 மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை நமக்கு என்னன்னு தெரியாது, அதான் ஃபைன் பண்ணோம். குறித்த விலை வகுத்தல் அடக்க விலை பார்த்தோம்னா 180 ஈக்குவல் டு இங்க 100 பிளஸ் லாபம் 100 பிளஸ் 10 110 வகுத்தல் 100 மைனஸ் தள்ளுபடி. 100ல தள்ளுபடி பார்த்தோம்னா 10 போயிருச்சுன்னா 90. ஸோ இது அப்படியே இங்க கேன்சல் பண்ணா 2 இந்த 2 பக்கம் வந்துச்சுன்னா 110 × 2 ஈக்குவல் டு 220. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 220 ரூபாய்க்கு அந்த பிரைஸை குறித்த விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. புத்தகத்தின் குறித்த விலை ரூ 220 எனில் அடக்க விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புக்குக்கு ஒரு வியாபாரி 220 ரூபான்னு பிக்ஸ் பண்றாரு. அதாவது அவர் கையில இருக்கிற பிரைஸோட அதிகமா 220 ரூபான்னு பிக்ஸ் பண்றாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் 10% தள்ளுபடி பண்றாரு. அப்படி 10% தள்ளுபடி பண்ணாலுமே அவருக்கு 10% லாபம் கிடைக்குது. ஸோ அந்த புக்குடைய உண்மையான விலை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா
குறித்த விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் எவ்வளவு லாபம் வகுத்தல் 100 மைனஸ் எத்தனை % தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. இங்க குறித்த விலை 220 சொல்லியிருக்காங்க. அப்போ 220 ஈக்குவல் டு இங்க 100 பிளஸ் லாபம், அப்ப 100 பிளஸ் 10 110 வகுத்தல் இங்க 100 மைனஸ் தள்ளுபடி, 100 மைனஸ் தள்ளுபடினா 100ல 10 போச்சுன்னா 90 இன்ட்டு இங்க அடக்க விலை. ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே கொண்டு வந்தா 220 இன்ட்டு 90 இங்க வந்தா மேல வரும் வகுத்தல் 110 ஈக்குவல் டு அடக்க விலை. நெக்ஸ்ட் இது அப்படியே இங்க கேன்சல் பண்ணா 2 டைம் 2 இன்ட்டு 90 180 ஈக்குவல் டு அடக்க விலை. அந்த புக்கோடைய அடக்க விலை பார்த்தோம்னா 180 ரூபாய். ஒரு பொருள் 10%, 20% மற்றும் 25% என 3 தொடர்ச்சியான தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. பொருளின் விற்பனை விலை ரூ. 2592 எனில் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பொருள் இருக்கு, ஆரம்பத்தில் ஒரு விலை குறிச்சிருப்பாங்க, அது என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க 10% தள்ளுபடி செய்யறாங்க. அப்ப நம்ம பேசிக்கா 100% வைப்போம், அதுல 10 போச்சுன்னா 90, அப்ப 90 வகுத்தல் பெர்சன்டேஜுக்கு 100. அடுத்தது பார்த்தோம்னா 20%, அப்ப 100ல 20 போச்சுன்னா 80 வகுத்தல் 100 இன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் 25%, 100ல 25 போச்சுன்னா 75 வகுத்தல் 100 ஈக்குவல் டு இந்த 3 தொடர்ச்சியான தள்ளுபடிக்கு அப்புறம் அந்த பொருள் பார்த்தோம்னா 2592 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அந்த பொருளுடைய ஆரம்பத்தில் என்ன விலை குறிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்க 25 கேன்சல் பண்ணா 3 டைம், இங்க 4 டைம். அதே மாதிரி இந்த 8 4 கேன்சல் பண்ணா 2 டைம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 2592, இங்க ஒரு 100 இருக்குது, கீழே இருக்கு, இங்க வந்தா மேல வரும் வகுத்தல் 9, இங்க 2 இங்க 3, 9 இன்ட்டு 2 18, 18 இன்ட்டு 3 54. ஸோ இந்த 2592 54 கேன்சல் பண்ணா 48. ஸோ 48 இங்க 2 ஜீரோ இருக்கு. அப்போ அந்த பொருளுடைய குறிக்கப்பட்ட விலை பார்த்தோம்னா 4800. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 10%, அடுத்தது 20%, அடுத்து 25% தள்ளுபடி பண்ணி வித்தா 2592 ரூபாய்க்கு அந்த பொருளை வித்திருப்பாரு. ஒருவர் ஓர் தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் வட்டியானது அசலை விட 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாதுன்னு கேட்கறாங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஸோ தனி வட்டியில இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, நம்ம பேசிக்கா ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கலாம். இங்க 6% வட்டி 8 வருஷம், அப்போ 6 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 48. ஸோ 100ல இருந்து இந்த 48 மைனஸ் பண்ணா 52. ஸோ 52 ரூபாய்க்கு இங்க 100 ரூபா, அப்போ 260 ரூபாய்க்கு என்ன வரும்? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 260 இன்ட்டு 100 வகுத்தல் இங்க 52. 26 கேன்சல் பண்ணா 2 டைம், அதே மாதிரி 2 100 கேன்சல் பண்ணா 50. ஸோ இங்க ஒரு ஜீரோ இருக்குது, அப்ப 500 ரூபாய் அசல். 9 பேஸ் பண்ணி ஸ்கொயர் வேல்யூ வந்தா எப்படி குயிக்கா ஸ்கொயர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்க 9 ஸ்கொயர் தெரியும் நமக்கு 81. நெக்ஸ்ட் 99 ஸ்கொயர். ஸோ 99ல இந்த 9 மட்டும் 1 மைனஸ் பண்ணிட்டு 98. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு 9 இருந்தா இங்க ஒரு ஜீரோ, இந்த 1 அப்படியே. நெக்ஸ்ட் 999 ஸ்கொயர். ஸோ இந்த இங்க இந்த 9 1 மட்டும் மைனஸ் பண்ணிட்டு 9 9 8. ஸோ இங்க எத்தனை 1 இருக்குதோ இந்த 8க்கு அப்புறம் அத்தனை ஜீரோ, இங்க 2 9 இருக்குது, அப்ப 2 ஜீரோ, இங்க 1 அப்படியே. நெக்ஸ்ட் 9999 ஸ்கொயர். அப்போ இந்த 9ல 1 மைனஸ் பண்ணிட்டு 9 9 8. நெக்ஸ்ட் இங்க எத்தனை 9 இருக்குதோ அத்தனை ஜீரோ, இந்த 1 எப்பயுமே 1 கடைசியா வரும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான 99999 ஸ்கொயர் இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அசல் 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்கன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின்ல அசல் பார்த்தோம்னா 3000 ரூபாய், வட்டி 6.1/4%. ஸோ இதை 4 × 6 24 + 1 25 வகுத்தல் 4% ரைட் பண்ணலாம். அடுத்த காலம் பார்த்தோம்னா 4 பிப்ரவரி 2005 இருந்து 18 ஏப்ரல் 2005 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டோட்டலா நம்ம 4க்கு கால்குலேட் பண்ணா 73 நாள் வரும். ஸோ நமக்கு எப்பவுமே
காலம் நாட்கள்ல வந்தா எத்தனை நாட்கள் வருதோ கீழே 365 போட்டுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இதை கேன்சல் பண்ணா 1/5 வரும். ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். பிரின்சிபல் இன்ட்டு பிரின்சிபல் பார்த்தோம்னா 3000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25 வகுத்தல் 4 இன்ட்டு இங்கே காலம் பார்த்தோம்னா 1/5 கீழே 100. இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே 5 கேன்சல் பண்ணால் 25, 5 25. நெக்ஸ்ட் இங்கே 2 கேன்சல் பண்ணால் 2, இங்கே 30 2 கேன்சல் பண்ணால் 15. 15 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 75. இங்கே 2 இருக்கு வகுத்தல் 2. 75 2 கேன்சல் பண்ணால் 37.50. அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூ 5000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூ 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூ 2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கிறேன். இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பாலாஜிக்கு பிரின்சிபல் பார்த்தோம்னா 5000 ரூபாய் இன்ட்டு டைம் பார்த்தோம்னா 2 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது டிவைடட் பை 100 பிளஸ் நெக்ஸ்ட் சார்லஸுக்கு 3000 ரூபாய் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு கடைசியாக கிடைக்கக்கூடிய 2 பேருக்கு சேர்த்து தான் கிடைக்குது இந்த வட்டி. அப்போ ஈக்குவல் டு 2200. இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 100 2 இன்ட்டு 50 ஈக்குவல் டு 100 ஆர் பிளஸ் இங்க 4 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 120 ஆர் ஈக்குவல் டு 2200. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 220 ஆர் ஈக்குவல் டு 2200. இந்த 220 அப்படியே 2200 220 கேன்சல் பண்ணா 10 டைம். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10%. ஒருவர் ரூ 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓர் ஆண்டு முடிவில் ரூ 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின்ல முதல் வருடம் முடிவில் 1000 ரூபாய் திருப்பி செலுத்துறத சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய்க்கு 6% தனி வட்டி எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணலாம். 2000 ரூபாயில 6% பார்த்தோம்னா 120 ரூபா. ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. பேலன்ஸ் பார்த்தோம்னா 1000 ரூபாய் தான் இருக்கும். ஸோ இந்த 1000 ரூபாய்க்கு 6% கால்குலேட் பண்ணா 1000 ரூபாயில 6% பார்த்தோம்னா 60 ரூபா. ஸோ 120 பிளஸ் 60 180 ரூபா வட்டி மட்டும் இருக்கு. பேலன்ஸ் பார்த்தோம்னா 1000 ரூபா இருக்கு. ஸோ 1000 பிளஸ் இந்த 180 ஈக்குவல் டு 1180. ஸோ கடைசியா 2ஆம் ஆண்டு முடிவில் மொத்தமா 1180 ரூபா பே பண்ணா டோட்டல் கடனும் அவருக்கு முடிஞ்சிடும். விக்னேஷ் என்பவர் 2 ஆண்டுக்கு 4% தனி வெட்டியில 10,000 ரூபாய் அமௌண்ட் வாங்குறாரு. அந்த அமௌண்ட் அப்படியே வாங்கி சஞ்சய்க்கு 2 ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்துல அந்த 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ இந்த பரிமாற்றத்துல விக்னேஷுக்கு ஒரு வருஷத்துல கிடைச்ச லாபம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இங்க வருஷம் 2 வருஷம் பெர்சன்டேஜ் 4%. அப்போ 2 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 8%. ஸோ இந்த 10,000 ரூபாயில 8% பார்த்தோம்னா 800 ரூபாய். ஸோ அடுத்தது பாருங்க, இங்க 2 வருஷம் 6%. அப்ப 2 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 12%. ஸோ இந்த 10,000 ரூபாயில 12% 1200. ஸோ இதுல 1200ல 800 போச்சுன்னா 400 ரூபாய் மொத்தமா விக்னேஷ்க்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, ஒரு வருஷத்துக்கு இது 2 வருஷத்துக்கு 400 ரூபானா ஒரு வருஷத்துக்குன்னா இதுல பாதி கேன்சல் பண்ணா 200 ரூபாய். ஸோ அப்ப விக்னேஷ்க்கு ஒரு வருஷத்துக்கு கிடைச்ச லாபம் பார்த்தோம்னா 200 ரூபாய். 8 1/2 மீட்டர் என்பது 11 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க. இங்க 8 1/2 சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × 8 16 + 1 17 டிவைடட் பை 2 ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இங்க 3 × 11 33 + 1 34 டிவைடட் பை 3 ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 17 வகுத்தல் 2. நெக்ஸ்ட் இந்த 11 1/3 மீட்டர்ல தான் இந்த 8 1/2 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் கீழே வரும். அப்போ 34 டிவைடட் பை 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சதவீதம். அப்போ இன்ட்டு 100. நெக்ஸ்ட் இந்த 17 34 கேன்சல் பண்ணா 2 டைம் 3 மேலே போய் இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 3 டிவைடட் பை 2. இங்க ஒரு 2 இருக்கு. 2 × 2 4 இன்ட்டு இங்க 100. இங்க கேன்சல் பண்ணா 25. 3 × 25 ஈக்குவல் டு 75
பர்சன்டேஜ். 200க்கு நியரஸ்டா ஸ்கொயர் வேல்யூ வந்தா எப்படி ஈஸியா ஸ்கொயர் போடலாம்னு பார்க்கலாம். இங்க 208 ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 208 பிளஸ் இங்க 200க்கு மேல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்க 8 இருக்கு. அப்ப பிளஸ் 8 நெக்ஸ்ட் 200க்கு மேல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஸ்கொயர். இங்க 8 இருக்கு. 8 ஸ்கொயர் 64. நெக்ஸ்ட் இங்க 208 பிளஸ் 8 216. 216 இன்ட்டு 2 432. ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம் 64. ஸோ ஆன்சர் will be 43,264. அதே மாதிரி 202 ஸ்கொயர் இது என்ன வரும்னு சொல்லிட்டு இதை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சுருக்குக 9 power 3 plus 9 power 4 plus 9 power 5 plus 9 power 6 plus 9 power 7 divided by 9 power 1 plus 9 power 2 plus 9 power 3 plus 9 power 4 plus 9 power 5 whole power 1 by 2 is equal to question mark. இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா? ஸோ இந்த மாதிரி பவர்ல 1 by 2ன்னு கொடுத்தாங்களா? அதுக்கு என்னன்னா ரூட்னு அர்த்தம். அப்ப ரூட் இங்க 9 power 2 மட்டும் அதுல இருந்து வெளியெடுக்கலாம். அப்போ 9 power 2 இன்ட்டு இங்க 9 power 3ல 9 power 2 போச்சுன்னா 9 power 1 பிளஸ் இங்க 4ல 2 போச்சுன்னா 9 power 2 பிளஸ் இங்க 5ல 2 போச்சுன்னா 9 power 3 பிளஸ் இங்க 6ல 2 போச்சுன்னா 9 power 4 பிளஸ் இங்க 7ல 2 போச்சுன்னா 9 power 5 divided by கீழே அப்படியே போட்டுக்கலாம் 9 power 1 பிளஸ் 9 power 2 பிளஸ் 9 power 3 பிளஸ் 9 power 4 பிளஸ் 9 power 5. ஸோ இங்க அப்படியே சேமா இருக்கு. இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 9 power 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த 2க்கு இந்த ரூட் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தோம்னா 9 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வில் பி 9. சுருக்குக 625 பவர் 0.07 இன்ட்டு 625 பவர் 0.18. ஸோ இது பார்த்தோம்னா a பவர் m இன்ட்டு a பவர் n இந்த ஃபார்முலா இருக்கு சீக்வல் டு a பவர் m பிளஸ் n. இப்போ இங்க ஏங்கிறது இது பார்த்தோம்னா m இது n. அப்போ 625 பவர்ல 0.07 பிளஸ் இங்க 0.18. அப்ப சீக்வல் டு 625 பவர் 0.07 பிளஸ் 0.18 ஆட் பண்ணா 0.25. ஸோ நெக்ஸ்ட் இந்த 625 5 பவர் 4 ரைட் பண்ணலாம். ஹோல் பவர் இந்த 0.25 1 by 4 ரைட் பண்ணலாம். அப்போ இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா வெறும் 5 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வில் பி 5. மிகச்சிறிய எண் யாதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரூட்ல 4 வேல்யூ கொடுத்துட்டு மிகச்சிறிய எண் யாதுன்னு கேட்டாங்களா? இப்போ காமனா பாருங்க இந்த 401க்கும் 399க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க 2. அதே மாதிரி இந்த 101க்கும் 99க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2. அதே மாதிரி 301க்கும் 299க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2. அதே மாதிரி 201க்கும் 199க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2. இந்த மாதிரி காமனா டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா இது இருக்கிறதுலயே பெரிய வேல்யூ இதுதான் வந்து மிகச்சிறிய எண். இதே கொஸ்டின்ல மிகப்பெரிய எண் யாதுன்னு கேட்டாங்களா? இங்க இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ பாருங்க ரூட்ல 101 இங்க ரூட்ல 99. அப்ப இதுதான் மிகப்பெரிய எண். மிகச்சிறிய எண்ணா ரூட் ஆஃப் 401 மைனஸ் ரூட் ஆஃப் 399. ஒரு பின்னத்தின் தொகுதி 15% அதிகரிக்கப்பட்டது மற்றும் பகுதி 8% குறைக்கப்பட்டது. இதனால் அந்த பின்னம் 15/16 மாறியது எனில் அசல் பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல ஒரு பின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லல. ஸோ நம்ம அதை எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிறது தொகுதி அதாவது நியூமரேட்டர், ஒய்ங்கிறது பகுதி டினாமினேட்டர். ஸோ இங்க தொகுதி பார்த்தோம்னா 15% அதிகரிக்கிறாங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு 15% அதிகரிக்கிறாங்கன்னா 100 + 15 115% வகுத்தல் இங்க பகுதி அதாவது டினாமினேட்டர் பார்த்தோம்னா 8% குறைக்கிறாங்க. அப்போ ஒய் இன்ட்டு 100ல 8 போச்சுன்னா 92%. அப்படி குறைச்சா அந்த பின்னம் பார்த்தோம்னா 15 = 15/16 மாறுதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க இந்த பெர்சன்டேஜ்க்கு இந்த பெர்சன்டேஜ் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஒய் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு x வகுத்தல் ஒய் = இங்க 15/16 இந்த 115/192 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 92/115. ஸோ இதை சால்வ் பண்ணா 3/4
4. அதாவது அந்த பின்னம், அந்த அசல் பின்னம் பார்த்தோம்னா 3/4. 36% வர்க்க மூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. வர்க்க மூலம்னா ரூட், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36%. ஸோ நம்ம 36% ஈக்குவல் டு 36 வகுத்தல் 100ன்னு ரைட் பண்ணோம். சதவீதத்துக்கு 100. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வகுத்தல் 100. ஸோ 36 ரூட்ல தள்ளி எடுத்துமா 6, அதே மாதிரி 100 ரூட்ல தள்ளி எடுத்துமா 10. நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல 10 இருக்கு, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 0.6 வரும். ஸோ நம்ம டைரக்டா இங்க 0.6 போட்டுறக்கூடாது, இங்க பெர்சன்டேஜ் இருக்குது. அப்ப இந்த வேல்யூவை இன்ட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 0.6 இன்ட்டு 100 60%. ஸோ ஆன்சர் வில் பி டி, 60%. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்புன்னு கேட்குறாங்க. இங்க ஆண்கள் பார்த்தோம்னா 6 பேர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க, 24 நாள்ல அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க. அதுவே 9 ஆண்கள் சேர்ந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்க, அப்போ எத்தனை நாளில செய்து முடிப்பாங்க கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, டைரக்டா 6 இன்ட்டு 10 இன்ட்டு 24, அதாவது எத்தனை நபர்கள், எத்தனை மணி நேரம், எத்தனை நிமிடம், எத்தனை நாள், எது வந்தாலும் சரி அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 9 இன்ட்டு இங்க 4ஆல கேன்சல், 8ஆல கேன்சல் பண்ணலாம் 3 டைம், இங்க 3 கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், அடுத்தது இங்க கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். அப்ப 2 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 20 நாட்கள் செய்து முடிப்பாங்க. அதாவது டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மாணவன் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவன் 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா. இப்போ நிமிடம் பார்த்தோம்னா 15 நிமிடம், அதுல 21 பக்கம் டைப் பண்றாரு. ஸோ 84 பக்கம் டைப் பண்ண எவ்வளவு நிமிடம் ஆகும்னு கேக்குறாங்க. எப்பவுமே டைம், நேரம், மணி அந்த மாதிரி கொடுத்தாங்களா மேல டிவைடட் பை எத்தனை வேலை, என்ன வேலை செய்யறாரோ அந்த வேலை அளவு சீக்வல் டு இங்க எக்ஸ் வகுத்தல் 84. இங்க அப்படியே கேன்சல் பண்ணலாம் 4 டைம், இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 15 இன்ட்டு 4 60. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60. அப்போ 84 பக்கம் டைப் பண்ண அவருக்கு 60 நிமிடங்கள் ஆகும். இதே கொஸ்டின்ல இங்க பாருங்க, இங்க 21 பக்கம், இங்க 84 பக்கம். ஸோ அப்போ 4 மடங்கு இங்க இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நிமிடமும் பார்த்தோம்னா அதோட டைமும் 4 மடங்கு அதிகமாகும். ஸோ இன்ட்டு 4, டைரக்டா 15 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 60 நிமிடம் போட்டுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்ட நாட்கள் மற்றும் வேலையில ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா. இப்போ ஆட்கள் பார்த்தோம்னா 7 பேர் 52 நாள்ல ஒரு வேலையை செய்து முடிக்கிறாங்க. அதுவே 13 பேர் சேர்ந்தா எத்தனை நாளில் அந்த வேலையை செய்து முடிப்பான்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, டைரக்டா 7 இன்ட்டு 52 வகுத்தல் 13. அப்போ இங்க கேன்சல் பண்ணா 4 டைம், 4 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 28. அப்போ 13 பேர் 28 நாள்ல அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். 101, 100, கொஸ்டின் மார்க், 87, 71, 46. இந்த இடத்துல என்னவன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 101 100 போச்சுன்னா 1 -1. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் -16. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் -25. ஆக்சுவலா பார்த்தோம்னா 1 ஸ்கொயர், அதே மாதிரி இது 4 ஸ்கொயர், அதே மாதிரி இது 5 ஸ்கொயர். அப்போ இங்க என்ன வரும், 2 ஸ்கொயர், அடுத்தது 3 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் 4 -4. ஸோ 100ல 4 போச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும், 96. அடுத்தது 3 ஸ்கொயர் 9. அப்போ 96ல 9 போச்சுன்னா 87. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. அதே மாதிரி இங்கே பாருங்க, 4 5 9 18 34 கொஸ்டின் மார்க். இங்க என்ன வரும், இதை சால்வ் பண்ணிருக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரூ 35,000க்கு வட்டி வீதம் 9% எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்கன்னு கேட்கறாங்க. தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா. இப்போ வட்டி வீதம் பார்த்தோம்னா 9%, வருஷம் 2 வருஷம். அப்போ 2 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 18%. இது ஆக்சுவலா 100%. இதுல இருந்து 18% எடுத்துமா 6300. ஸோ அப்போ 35,000க்கு 9% வட்டி வீதத்துல 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம்னா 6300. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ரூ 25,000க்கு
8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் தனி வட்டியை காண்கன்னு கேக்குறாங்க. இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.